ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமுதா ஸ்பேஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுவிட்ச் பாக்ஸுக்கு ஒரு க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஐடியா பண்ணுங்க. அதாவது நம்ம வந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற சுவிட்ச் பாக்ஸ் வந்து நம்ம யூஸே பண்ண மாட்டோம், அந்த போர்டையே யூஸ் பண்ண மாட்டோம், எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா பூச்சி இதெல்லாம் வந்து அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்குள்ளே வந்து கூடு கட்டிட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாத மாதிரி அசிங்கமாலாம் பண்ணிவிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் வீட்டை அழகாக எப்படி பண்ணலாம் அந்த சுவிட்ச் போர்டையே அப்படின்றதுக்காகவும் தான் நான் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த சுவிட்ச் போர்டு இருக்கு இல்லையா, அதனுடைய சைஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதிலேருந்து 1 இன்ச் அதிகமாக ஹோல் இருக்கிற மாதிரி இந்த ஃப்ரேமை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரேம் 2 ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பீஸாக, அதாவது அந்த திக்னஸ் இருக்கு இல்லையா, அதில் ஆஃப் சைஸ் இருக்கிற மாதிரி 3 ஸ்ட்ரிப்பை ஒட்டிடலாம். ஆப்போசிட் சைடில் 3, இந்த மாதிரி ஒரு 6, மொத்தம் வந்து 6 பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது ஆப்போசிட்டில் ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரேமாக இது மேலேயே வந்து ஒட்டி வச்சுருங்க. அது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த ப்ளக் பாயிண்டில் வந்து எதையாவது விட்டு குச்சி விடுறது, இல்லைனா கையை விட்டுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, செமையாக லுக்கும் இருக்கும். வெளியில் பெரும்பாலும் வந்து நம்ம இந்த மாதிரி செய்துட்டு அதில் கோட் எழுதி வைக்கலாம். அழகாக வந்து மோட்டிவேஷ்னல் கோட்ஸ்லாம் எழுதலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சீனரிஸ் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் சீனரிஸும் வந்து வரைஞ்சி அதில் வைக்கலாங்க. இது ரொம்பவே அழகாக லுக் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது மாதிரி நான் வந்து நிறையவே என்னுடைய சேனலில் கிராஃப்ட் ஐட்டமும் டூர் ட்ராவல்ஸ் பற்றியும் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது வந்து டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கார்ட்போர்டு வச்சு தான் ஈஸியான மெத்தடில் தான் செய்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கேப் இருக்கணும். இந்த கார்னரில் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரிப் ஒட்டணும். இப்போ 2 பக்கமும் வந்து நான் 3 ஸ்ட்ரிப்ஸ் ஒட்டியாச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு ஃப்ரேமை வைக்கலாம். இந்த ஃப்ரேம் வச்சுட்டு இந்த கார்னர்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஹோல்ஸாக இருக்கும். இந்த அட்டைப்பெட்டின்றதுனால அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து நான் வந்து டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, அது க்ளூகம், அதாவது ஃபெவிகால் போட்டு டிஷ்யூ பேப்பரில் க்ளோஸ் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து விருப்பப்பட்ட கலரில் டிசைன் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டிஷ்யூ பேப்பரில் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் பிளாக் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பெயிண்ட் வந்து அடிக்கிறேங்க. அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அது ஷைனிங்காக இருக்கும். அது அந்த அளவுக்கு சீக்கிரம் போகாது அப்படின்றதுனாலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நல்ல பிளாக் பெயிண்ட் வந்து நம்ம ஃபுல்லாக கொடுத்துடலாம். பாருங்கள், இன்னொரு ஸ்ட்ரிப்பு அந்த உள்ளே இருக்கு இல்லையா, ஃப்ரேமுக்கு உள்ளே இருக்கிற சைஸ் அளவுக்கு வந்து ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு வந்து ப்ளூ கலர் அடித்தாச்சு. இதில் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான மோட்டிவேஷ்னல் கோட்ஸோ இல்லை ட்ராயிங்ஸ், அதாவது சீனரிஸ், எது நீங்கள் செய்ய விரும்பினாலும் இதில் செஞ்சுக்கலாங்க. நான் வந்து கிரியேட் மேஜிக் அப்படின்னு ஒரு கோட் அது வந்து எழுதியிருக்கேன். இதை பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து செய்யலாம். பாருங்கள், இதில் உங்களுக்கு பிடிச்ச வாசகங்கள்லாம் நீங்கள் வந்து எழுதி வைக்கலாம். இல்லை வெல்கம் கூட எழுதிட்டு டிசைன் பண்ணலாங்க. இது நம்ம வெளியில் இருக்கிற அந்த சுவிட்ச் பாக்ஸ்க்கு வச்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த சுவிட்ச் பாக்ஸையும் யூஸ் பண்ணலாங்க. இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போமே தவிர நம்ம தேவைப்படும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து இந்த டிசைன் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இதை மாதிரி யாருக்காவது வேணும் அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க. பாருங்க, பெருசாக நான் ட்ராயிங் பண்ணல. ஆனால் வந்து மேஜிக் அப்படின்றதுக்காக அந்த ஸ்டார் போட்டு குச்சியில் வச்சேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு பேர்டுனுடைய இது தான் எழுதுனேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மாதிரி வந்துடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, வரைஞ்சாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சுற்றி இருக்கிற ஃப்ரேம் வந்து நம்ம அப்படியே விடக்கூடாது அப்படின்னு பென்சிலில் வந்து டிப் பண்ணி கோல்டன் கலரை டாட்ஸ் வைக்கிறேங்க. இது வந்து நம்ம ப்ரெஷ்ஷால் வைக்கலாம். ப்ரெஷ்ஷால் வச்சுன்னா அப்படியே சாஃப்டாக அந்த ப்ளைனாக தெரியும். ஆனால் அந்த பென்சில் முனையில் வச்சு வைக்கும்போது கொஞ்சம் திக்னஸ் வந்து பபுள்ஸ் வந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குது. அதுக்காக நான் அதை யூஸ் பண்ணேன்.
இப்போ பார்க்குறதா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் பார்க்குறது இப்போ இந்த போர்டில் எப்படி நான் வச்சுருக்கேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இதுக்கு பின்னாடி வந்து இந்த டபுள் சைடட் டேப் இருக்கும் இல்லையா, அது வாங்கி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. 2 பக்கமும் வந்து நம்ம ஒட்டிடலாம். இதே போதுங்க. இது நல்லாவே வந்து தாங்குது. இந்த ஷீட் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வாங்கி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஆப்போசிட் சைடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒட்டிடலாம். ரெண்டு பக்கமும் ஒட்டிட்டு நம்ம இப்போ செவரில் சுவிட்ச் பாக்ஸில் ஒட்டிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி கேப் இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நான் வந்து மெஷர்மெண்ட் எடுக்க சொன்னேன். இதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து இதை மாதிரி செய்யுங்க. இப்போ வந்து இதை இன்சர்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு வேணான்னும் போது கொஞ்சம் வெளியே எடுத்து நம்ம சுவிட்ச் போட்டுக்கலாம். யூஸ் பண்ணும்போது வெளியில் எடுத்துகிட்டு சுவிட்ச் போட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதே மாதிரியே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் வீடு ரொம்ப லுக்காக இருக்குங்க. பாருங்கள், இப்படி லைட்டாக இழுத்துட்டு நம்மளுக்கு தேவையானதை மட்டும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.